Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்கள் செந்தில்நாதன். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2025 ரவுண்ட் 4க்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் கேஏபி விஸ்வநாதம் மெடிக்கல் காலேஜ்லேயும் தலா ஒரு சீட்டு வீதம் ரெண்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் தான். ஒரு சீட்டு பிசிக்கு, ஒரு சீட்டு எஸ்டிக்கு இருந்தது. அதர் தென் தட் வேறு எந்த கம்யூனிட்டிக்கும் சீட் இல்லாதனால 4th ரவுண்டில் சேஞ்சஸ் வர வாய்ப்புகள் இல்லை. அதே போல் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டென்டல் காலேஜஸ்லலாம் கேட்டகரி வைஸ் 4th ரவுண்டில் எவ்வளவு கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிது அப்படிங்கிறதையும் எந்த மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிது அப்படிங்கிறதையும் தான் இந்த ப்ரெசன்டேஷனில் பார்க்க போகிறோம். வாங்க ப்ரெசன்டேஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ 92.5% ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஓவரால் ஃபைனல் கட் ஆஃப் 2025 ரவுண்ட் 4க்கு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு பார்க்கலாம். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 4th ரவுண்டுக்கு வேகன்சி எதுவுமே வரலை. பிசிக்கு நீலகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒரு சீட் இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே 506 மார்க்கோடைய சேம் 3rd ரவுண்டில் என்ன மார்க்கோ அதே மார்க்கோட முடிஞ்சு போச்சு, 3381வது ரேங்க் வரைக்கும். ஸோ பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏக்கெல்லாம் 4th ரவுண்டுக்கு வேகன்சி வரல. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேஏபி விஸ்வநாதமில் ஒரு சீட் வேகன்சி இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே 396 மார்க்கோட சீட் க்ளோஸ் ஆகியிருக்கு. அதாவது போன ரவுண்டை விட 3rd ரவுண்டை விட ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து இஎஸ்ஐ கேகே நகரில் 4th ரவுண்டுக்கு வேகன்சியே வரல. 3rd ரவுண்டில் என்ன அந்த கட் ஆஃபோ அதுதான் 4th ரவுண்டுக்கும். தேர் இஸ் நோ சேஞ்ச், வேகன்சி 4th ரவுண்டுக்கு வரலை. அதாவது ஓசிக்கு 541, பிசிக்கு 529, பிசிஎம்க்கு 528, எம்பிசிக்கு 523, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 441, எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 435, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 400ங்கிறது தான் 4th ரவுண்ட்லேயும் சிமிலராக இருக்குது. தெர் இஸ் நோ வேக்கன்சி. 22 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஓசிக்கு எந்த வேக்கன்சியும் வரல. பிசிக்கு 461 மார்க்கோட சீட் க்ளோஸ் ஆகியிருக்கு. பிசிஎம்க்கு வேக்கன்சி வரல. எம்பிசிக்கு 455, 6 மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 11 மதிப்பெண்கள் குறைஞ்சி 391 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 37 மதிப்பெண்கள் குறைஞ்சி 315 வரைக்குமே சீட் கிடச்சிருக்கு. 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஓசிக்கு வேக்கன்சி வரல, எஸ்டிக்கும் வேக்கன்சி வரல. பிசிக்கு 4 மதிப்பெண்கள் குறைந்து 552ஓட சீட் க்ளோஸ் ஆகியிருக்கு. பிசிஎம்க்கு 2 மதிப்பெண்கள் குறைந்து 456 கட் ஆஃபாக இருக்குது. எம்பிசிக்கு 6 மதிப்பெண்கள் குறைந்து 446 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 3 மதிப்பெண்கள் குறைந்து 388 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 28 மதிப்பெண்கள் குறைந்து 315 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்கு 475ஓட சீட் க்ளோஸ் ஆகியிருக்கு, 4 மார்க் குறைஞ்சிருக்கு. எம்பிசிக்கு 480 கட் ஆஃப் மார்க்கு, நோ சேஞ்ச், பட் ரேங்க்கில் சேஞ்ச் இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 387 கட் ஆஃப் மார்க், 11 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 358 கட் ஆஃப் மார்க், 4 மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. அதே போல் 20 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும், ப்ரைவேட் டென்டல் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஓசிக்கு 77 மதிப்பெண்கள் குறைந்து 344 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசிக்கு 94 மதிப்பெண்கள் குறைந்து 127 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு 35 மதிப்பெண்கள் குறைந்து 205 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசிக்கு 76 மதிப்பெண்கள் குறைந்து 120 வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 51 மதிப்பெண்கள் குறைந்து 247ஓட க்ளோஸ் ஆகியிருக்கு. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 106 மதிப்பெண்கள் குறைந்து 158 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 103 மதிப்பெண்கள் குறைந்து கட் ஆஃப் 115 இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இது 4th ரவுண்டுக்கான கட் ஆஃப் மார்க். நிறைய கம்யூனிட்டிக்கு சீட்ஸ் 4th ரவுண்டுக்கு வரலை. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டென்டல் காலேஜஸில் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், ப்ரைவேட் டென்டல் காலேஜெலாம் கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். பெரிய லெவலில் மெடிக்கல் காலேஜஸில் சேஞ்சஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. யூனிவர்சிட்டியில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்திங்கிறதுனால அங்கே கொஞ்சம் கணிசமாக மதிப்பெண்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் ரவுண்ட் 4க்கான தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் 2025க்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.